சிவபூசையும் இந்த குணப்பட்டி ஆதீனத்தினால்தான் இந்த நாட்டிலேயே பரவி இருக்கிறது. இந்த ஆதீனத்திலே 54வது சன்னிதானத்திலே ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் ஆச்சாரியத்தை பெற்று அவர்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஆன்மாக்கள் சிவபூசையை பெற்று திருவருளை பெற்றார்கள். அவரிடத்திலே ஆச்சாரியம் பெற்ற எங்கள் குருநாத தேவகோட்டை பாலவி தற்புருஷ தேசிகர் அவர் மூலமாக பல்லாயிரக்கணக்கான வெற்றியை பெற்றோர் பெற்றார்கள். இப்பொழுது நெடுங்கருணை இருக்கிற இந்த ராசகிரமணமாணிக்கத்தின் மூலமாக இந்த நாடு முழுவதும் சிவமனம் கவர்கிறது. சிவபூசைதான் முக்கியம் என்று காட்டியது இந்த ஆடியம் தான். இந்த ஆடியம் அது என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆதீனத்த தலைவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருக்கு அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை. வேற யாருக்கும் அப்படி செய்யவில்லை. மன்னவண்ணன் மகன் வேடு கிடத்தே தெங்கி வளர்ந்தவனை அறியாது வழித்து நிற்க பின்னவன் என் மகனி என் அவரில் பிரித்து பெருமையுடன் தானாக்கி பெருமா போய் துண்ணியையும் புலவேடர் சுழலில் பட்டு தொலைவனை அறியாது துயரும் துல்லுயிரை மண்ணு அருள் குருவாகி வந்து அவரை நீக்கி மலமகற்கு யாராக்கு மலரடிக்கு வைப்போம். சிவ சிவ சிவ. அதனாலே இந்த நாடு வாழ்கிறது. நமக்கு நமக்கு புறம்பாக இருக்கின்ற மற்ற சமயத்தவர்கள் எல்லாம் வாழ்கிறது சிவபூசையினால். நமக்கு புறம்பாக இருக்கின்ற மற்ற சமயத்தவர்கள் உலகெல்லாம் வாழ சிவபூசையினாலே அந்த சிவபூசையை இந்த ஆதீனம் தான் விருத்தி பண்ணி இந்த நாடெல்லாம் வாழ வைத்தது. அதனாலே இந்த இந்த ஆதீனம் பல்லாண்டு காலம் வாழ்ந்துகிறோம். நாமெல்லாம் அவர்களுக்கு அடிமையாக எப்போதும் இருக்கிறோம். மலவடையாருக்கு வழிவழியாக மனத்தை முடிப்பிறந்த பலவழியாக நம்முடைய எம்மானுக்கு பல்லாண்டு குருதுமே என்றால் போல இந்த ஆதீனத்திலே அடியனுக்கு ஒரு பட்டம் வந்திருக்கிறார்கள். என்னுடைய புத்திரன் மாணிக்க வாசகனுக்கு ஆச்சாரிய விஷயம் வந்திருக்கிறார்கள். எம்மையும் ஒரு பொருளால் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாசிக ஏற்றித்த அம்மையான கருணையவார் ஆழ்வருவாழ்த்து என்ற மாணிக்க வாசகத்தில் திருவாசகப்படி நம்ம எல்லாம் ஆழ்ந்து கொள்ள தம்பி. ஆச்சாரியன் இல்லையானால் ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. மந்திரத்தால் மருந்துகளால் வாய்க்கடி யோகத்தால் மணியரத மாதிரிகளால் மற்றும் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகலகல ஞானங்கள் இதுகால ஞானம் அந்தமிக அடிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும் ஆசான் அருளால் அடிசிய ஞானம் வந்துடும் மற்றவையா அவர்களால். அதனாலே குருகாசி வேதாந்த திருப்படியை வாழ்க்கை வழங்கி இப்பொழுது 10 பாட்டு பாடியிருக்கிறேன். அற்புதமான பாட்டு. அது எல்லாரும் கொண்டு தினந்தோறும் ஒரு தடவை இந்த தோத்திரத்தை பண்ணி இருக்க உங்களுக்கு மாணிக்க வாசகர் நேராக கொடுத்துருவார். இன்னொரு ரகசியம் தெரியுமா? இன்னொரு ரகசியம் என்ன ரகசியம் தெரியுமா? பாண்டிய நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார். ஒரு சின்ன சின்ன குறுகிய அளவில் இருந்தார். அவரை சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? இப்ப 224 கோணங்களுக்கு முதலமைச்சராக மாணிக்க வாசகர் கொடுத்தார். 224 கோணங்களுக்கு சிவபெருமான் ராஜா. முதலமைச்சர் வேணும் இல்ல. இந்த முதலமைச்சர் அங்க மாட்டேன். ஏன் இந்த சின்ன நாட்டுக்குள்ள இருக்கிற எனக்கு முதலமைச்சரா இருந்து மாணிக்கவா சிவபெருமானுக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு. அதனால இந்த பேரெல்லாம் நமக்கு கிடைக்க முடியாது செய்தது இந்த குருக்கா செய்துதான். அவர் திருவள்ளுவருடைய வாழ்த்தி வழங்கி இந்த பாடலையும் தந்து சிறியனுடைய ஒரு சின்ன சிறப்புகளையும் செய்து குருவேனாக Wow.